ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் ராஜ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ யார் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்கவங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஸோ இப்போதான் ரீசெண்டாக தான் எனக்கு தெரிஞ்சு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு ஒரு 4 நாள் 6 நாள் முன்னுக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு எக்ஸாக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். நான் இப்பதான் பார்த்தேங்க. இப்பதான் எஸ்டர்டே தான் நான் பார்த்தேங்க. சரிங்களா? ஸோ அதான் ரிவ்யூன்றது பண்றேன். ஸோ டெஸ்ட் இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் சரிங்களா? ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து சசிகாந்த். ஸோ அவர் பத்தி நிறைய பேர் தெரியாது. பட் அவர் ஒரு ப்ரொடியூசர் பிகம் ஒரு டேரக்டர். ஓகே, பார்க்க போனா இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கண்டிப்பா சொன்னேன் டைரக்ஷன்ல. ஓகே, தொடர்ந்து வந்துட்டு இந்த படத்துல நம்ம மாதவன் சார், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜசிம் இவங்க வந்துட்டு லீட் ரோல் பண்றாங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு எடுத்துக்கிட்டே வந்து நம்ம சத்ய ஸ்ரீ கோபாலன். சரிங்களா? இந்த படத்துல 2 சாங் தான் இருக்கு. அதுவும் வந்துட்டு ஒரு மாண்டாஜ் சாங் தான் வருது. நல்லா இருக்கும். அது அந்த அளவுக்கு பெருசா ரீச் ஆகாது கூட. பட் நீங்க செப்பரேட்டா கேட்க போது சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு டிராமா, ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா, ஒரு இட்ஸ் கம்பேர்ட் டு த ரியல் லைஃப் ரியாலிட்டியை பேசக்கூடிய ஒரு டிராமா தான். சரிங்களா? பட் இந்த படம் வந்துட்டு நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அண்ட் டிமோட்டிவேஷன் ஆச்சு இந்த படம் பார்க்கறப்போ. ஓகேவா? இந்த படத்தோட ஸ்டாரி கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 2 தரப்புல இருக்கிற ஒரு கேட்டகரியில இருக்கிற பர்சனை தான் காட்டுறாங்க. அது வச்சுதான் ஸ்டாரி போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பேஷன் உள்ள ஃபேமஸான பணக்கார ஒரு பர்சன், அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பர்சன் அதே பேஷண்டா இருக்கிற மிடில் கிளாஸ், அந்த பேஷனை அச்சீவ் பண்ணதுக்கே கஷ்டப்படுற ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் ஸ்டாரி தான் வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகுது, எந்த வழியில கனெக்ட் ஆகுது, அதுதான் வந்துட்டு ஸ்டாரி. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு யார் வாழ்வா சாவா அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாரியை கொண்டு போய் முடிப்பாங்க. அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்துட்டு முக்கியமா வந்துட்டு மாதவன் சாரோட கேரக்டர் எனக்கு செம்ம கனெக்ட் ஆனிச்சு. ஏன்னா வந்துட்டு அவர் தான் வந்துட்டு இந்த லோ மிடில் கிளாஸ் அந்த கேரக்டரை வந்துட்டு அவர் தான் வந்து கொண்டு போவார். அது அவர் தான் ரெசம்பிள். இந்த லோ மிடில் கிளாஸ் எப்படி இருப்பாங்க, கடன் இருக்கிறவன் கடத்தை கட்டணும், ஸோ வேலை இல்லை, அதை போய் சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? சித்தார்த் ஆப்வியஸ்லி வந்துட்டு அவரோட பெரிய ஒரு அச்சீவ் பண்ண கிரிக்கெட்டர். பட் அவரோட ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி பேச்சு வரப்போ ஒரு மனசை எந்த அளவுக்கு அவன் பேஷனை நோக்கி அவன் வந்துட்டு விட்டு கொடுக்காம போக முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீமா காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2 கேட்டகரியில் இருக்கிற பர்சனோட எக்ஸ்ட்ரீம் காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப எனக்கு எப்படி எந்த இடத்துல எனக்கு வந்து பெரிய டிமோட்டிவேட் எமோஷனல் ஆனிச்சோ, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனிச்சோ, கிளைமேக்ஸ் தான். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, படம் பார்க்காதவங்க வந்துட்டு பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரியும். மேபி இந்த ரிவ்யூக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க படம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன் இது கண்டிப்பா மிடில் கிளாஸ் ரொம்ப பேருக்கு கனெக்ட் ஆகும். நான் சொல்றது எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட். ஏன்டா மிடில் கிளாஸ்லாம் வந்துட்டு எந்த வழியிலும் போனாலும் அச்சீவ் பண்ண முடியாதா? அந்த மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வச்சுச்சு. நல்ல வழியில போனாலும் அச்சீவ் பண்ண முடியல, கெட்ட வழியில போனாலும் கடைசியில் உயிரே போயிடுது. அந்த மாதிரி தான் லிட்டரலி ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஓகே, பட் த பெஸ்ட் ஸ்டாரியில எந்த ஒரு குறை இல்லை, அந்த மாதிரி இல்லை. எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா எனக்கு ஃபீல் ஆகுச்சு. ஓகே, இது வந்து இட்ஸ் வந்துட்டு பட்ஜெட் கூட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கம்மியான பட்ஜெட் தான் நினைக்கிறேன். பட்ஜெட் இங்க வந்துட்டு அவங்க போடல. பட் நம்ம டைரக்டர் தான் வந்துட்டு அவரே டைரக்ட் பண்ணி அவரே வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இது முழுக்க இந்த தியேட்டருக்கு ரிலீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்க்கு தேவையானதை விட குவாலிட்டியா இருந்துச்சுங்க. ஓகேவா? ஃப்ரேம்ஸ், ஸ்டாரி வந்துட்டு கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குற மாதிரி தான், பட் நம்ம பிரைவேட்டா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? பிரைவேட்னா வந்துட்டு நம்ம டைம் எடுத்து பாக்குற மாதிரி. ஏன்னா இது வந்துட்டு ஒரு டிராமா பேஸ் ஸ்டாரி. ஓகேவா? அது ஆக்ஷனோ அந்த மாதிரி இல்லாம டிராமா. அப்ப டிராமா நீங்க பண்ணும் போது, டிராமாவை நம்ம ஸ்கிரீன்ல கொண்டு வரும்போது கண்டிப்பா டைம் எடுக்கும். அழுவுறதுக்கு டைமு, நம்ம அந்த ஃப்ரேம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க வந்துட்டு அழுவுறதும் ஃபீல் பண்றதும் வந்துட்டு ரொம்ப நேரம் ஒரு மாதிரி லேகாவே சில பேருக்கு ஃபீல் ஆகும். அது லேக் கிடையாது, அதுதான் டிராமா. இப்போ டிராமாக்கு நம்ம நிறைய அந்த டைம் தேவையில்ல. அதை வந்துட்டு அழகா புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே லேக் அடிக்காம ஸ்டாரி வந்துட்டு ஃபேட்டா அழகா தொடர்ந்து போற மாதிரி கண்டினியூ ஆயிடுது மாதிரி தான் இருக்கும். எங்கேயுமே ஸ்டாப்போ இல்லாட்டி இங்க ஸ்டாப் பண்ணிட்டு வேற கதைக்கு போறதோ இல்லாட்டி என்ன சொல்ல பாஸ்டுக்கு போறதோ ஃபிளாஷ்பேக் பேசுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லீனியரா தான் போய்க்கு இருக்கு. ஓகே, ஒரே கோட்ல தான் போய்க்கு இருக்கு. ஸோ அங்கங்க வந்துட்டு அந்த ஃபிளாஷ்பேக் என்னன்னா வந்துட்டு அது டயலாக்ஸ் மூலியமா வந்து அவங்க டெலிவரி பண்ணுவாங்க.
ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டோரி. ரொம்ப வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கும் அது முக்கியமாக வந்துட்டு ஆர்டிஸ்டோட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக வந்துட்டு மாதவன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சொல்லிடணும். எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஜஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் தானே, தியேட்டருக்கு அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி மைண்ட் செட் வைக்காம கதைக்கு தேவையான அந்த கேரக்டருக்கு தேவையான இமோஷன் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. என்ன சித்தார்த் வந்துட்டு என்னதான் ஒரு அச்சீவ் பண்ண பேஷன் உள்ள ஒரு கிரிக்கெட்டர் ஒரு பர்சனா இருந்தா கூட அவனுக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு, அந்த கேரக்டர் அவர் உள்வாங்கி அவர் கொண்டு வந்தார் ஸ்கிரீன்ல. அது ரொம்ப கனெக்ட் பண்ண முடிச்சு. அவர் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். என்னதான் ஒரு இதாக இருந்தாலும் அவன் ஒரு இடத்துல உடஞ்சு போயிடுவான். அந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட வைஃப் மீரா ஜஸ்மின் மறுபடியும் அவங்க ஸ்கிரீன்ல வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது வந்து அவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப குறைவா இருந்தா கூட, பட் ஒரு மதரா ஒரு வைஃபா வந்துட்டு அவங்களோட கேரக்டர் என்ன பிளே பண்ணணுமோ அதை ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம லேடி சாரி சொல்லக்கூடாது சரியா, நயன்தாரா மேம் அவங்களோட கேரக்டர் போல்டா இருந்துச்சு. லைக் வந்துட்டு நிறைய 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 படம் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப செப்பரேட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, அவர் ரொம்ப போல்டாவே அவங்க இது பண்ணாங்க. ஒரு மதர் ஃபீலும் கொடுத்தாங்க. ஒரு வைஃபா என்ன பொறுப்பாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் ஒரு மனசாட்சிக்கு நம்ம எத்தனை மனசாட்சி படி நடக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் தாண்டி மாதவன் சார் எனக்கு அவர் தான் எனக்கு மைண்ட்ல நிற்கிறாரு. கேரக்டர் வாட்ட பிளே பண்ணியிருப்பாரு. ஒரு சீன்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கத்தி வந்துட்டு இந்த உலகமே வந்துட்டு முட்டாளுகளோட தான் அப்படிதான் அந்த மாதிரி ஒரு இமோஷனல் ஒன்று பேசுவாரு. என்ன வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி என்ன ஹஸ்பண்ட் கேட்டகரி என்ன அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அது வந்துட்டு ஹஸ்பண்ட் கேட்டகரி வந்துட்டு மாதவன் சார் பிளே பண்ணிருப்பாங்க, சித்தார்த்தம். அதாவது வந்துட்டு வெளியே என்னதான் இப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் கிட்ட நம்ம வந்துட்டு திட்டு வாங்கி தான் ஆகணும், அடி வாங்கி தான் அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். ஓகேவா, ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க அந்த விஷயத்த. ஓகே, இந்த படத்துல ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டோரி. பட் டைம் எடுத்து வாட்ச் பண்ணுங்க. இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் மேலே நினைக்கிறேன். நான் டைம் எடுத்து வாட்ச் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி என்னதான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்துட்டு வேணாப்பா, ஓகே நம்ம சாம வந்துட்டு ஸ்டோரியை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரியை கவனிச்சேன். பட் இது டிராமானால கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் லேகா தெரியும். பட் முடிஞ்ச அளவுக்கு கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையோட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். கண்டிப்பா நான் சொல்லுவேன். டைம் எடுத்து நீங்க பாருங்க சரிங்களா. இல்லப்பா இந்த மாதிரி ஸ்லோவா வருமா, லைஃப் சப்ஜெக்டா அந்த மாதிரி பார்க்கணும்னா பார்க்காதீங்க, வேண்டாம். ஏன்னா வந்து இந்த ஸ்டோரி அப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் இருக்குங்க. லைக் வந்துட்டு மாதவன் சார் தான் வில்லனா அந்த மாதிரி கன்சிடர் ஒரு நல்லவன் கெட்டவனா மாறுற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அதை வந்துட்டு எப்படி நம்ம ஃப்ரேம்ல காமிக்கலாம், ஒரு ஷார்ட்ல காமிக்கலாம், ஒரு ஸ்கிரீன்ல காமிக்கலாம். ஓகேவா, விஷுவலா அப்படி காமிக்கலாம் லைட் மூலியமா. ஒரு இடத்துல வந்துட்டு மாதவன் சார் வந்துட்டு சித்தார்த் கிட்ட கால்ல பேசுவாரு உட்காந்துக்கிட்டு. எனக்கு தெரிஞ்ச வந்து கடைசி 30 நிமிஷம், நீங்க கடைசி 30 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்ற சீன் வரும், உட்காந்து பேசுவாரு. ஸோ மாதவன் சார் வந்துட்டு அவருக்குள்ள ஒரு டார்க் ஷேட் இருக்கு, அதை காமிக்கிறதுக்கு அதை ரெசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு கட்டு கூட போவாதுங்க. லைக் வந்து அவர் வெளிச்சத்துலதான் உட்காந்துருப்பாரு. கேமரா நவுந்து ஒரு தூணுகிட்ட பாஸ் பண்ணும் போது அவரை ஃப்ரேம் பண்ற அந்த காட்சி வந்துட்டு பேக்ரவுண்ட் கருப்பாயிரும். ஓகேவா, அவருக்கு மட்டும் லைட்டு கூட இருக்குது, அவரோட ஷேட் மட்டும் தெரியும். எனக்கு நான் அதை வந்துட்டு திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப அது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதுதான் கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் கால் வைக்கிற நேரத்துல வச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து நயன்தாரா மேம் வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா, சராசரான்னு கூப்பிடுவாங்க. சராசரா கட்டு கூட அது கூட கட்டு வராது. அவங்க நிப்பாங்க, அவங்க கூப்பிடுவாங்க. சரான அவருக்கு வந்துட்டு அந்த நினைப்பு, ஓகே அவங்க கூப்பிடுறாங்கன்னு தெரியும் போது அந்த டார்க் ஷேக்கான போய் வெளிச்சம் வந்துடும். ஓகேவா, சோ அவன் வந்துட்டு கெட்டவனும் இல்லை நல்லவனும் இல்லை, லைக் வந்துட்டு அவனை கெட்டவனை மாத்துறானுங்க அந்த சிச்சுவேஷன். ஸோ அது அவ்வளவு அழகா விஷுவலா காமிச்சிருப்பாங்க அந்த லைட்டிங் மூலியமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். நான் 2 வாட்டி பார்த்தேன் அந்த சீனை, மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ மற்றபடி இந்த படத்துல வந்துட்டு பெருசா சொல்ற அளவுக்கு இந்த விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி இல்லாம நான் சொன்ன மாதிரி ஒரு டிராமா மோஷனலா இருக்கும். நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்க முடியும், என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு, டைம் இருக்கு, செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ யா, இந்த படம் பார்த்தவங்க இந்த தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ண மறந்துடுங்க. இது உங்களுக்கு ஃபேவரட் ஆச்சு, பிடிச்சிச்சா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிளைமேக்ஸ் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு டிமோட்டிவேட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்லிட்டேன், ஏன்னா மிடில் கிளாஸ் என்ன பண்ணாலும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாதா,
அப்படியே நம்ம நல்ல வழியில் அச்சீவ் பண்ணி ட்ரை பண்ணா கிடைக்காதப்போ கெட்ட வழியில் அச்சீவ் பண்ணா உயிரே போயிருமா? அப்ப என்னதாங்க வழி? அந்த மாதிரி தான் தெரிஞ்சு, நிஜமா அப்படிதான் எனக்கு தோணுச்சு. பட் அந்த ஆன்சர் நம்ம தான் தேடிக்கணும்னு அதுவும் எனக்கு தோணுச்சுங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ இது சொல்லி எவ்வளோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட். டேக் கேர். பாய்.